தம்பி உங்கள அறிமுகப்படுத்துங்களேன். வணக்கம். அ இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டமா இருந்திருக்கீங்களா? இல்லைங்க. எதுவும் இல்ல. உங்க வீட்ல யாராவது? வீட்ல எல்லாம் திமுகங்கண்ணா. நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்கோம். ம். இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில இறங்கியிருக்கீங்கல்ல, ஆமாங்கண்ணா. வீட்ல திமுக இருக்கனால உங்கள வந்து எதுவும் சொல்லலையா? என்னடா நீ போய் அந்த கட்சியில சேர்ந்திருக்க அப்படி இப்படின்னு? வீட்டுக்கே நான் சொல்லவே இல்லண்ணா. அ, சொல்லிருக்கேன். ஆனா கேட்கல. நான் ஆனா அதுக்கு தான் திமுக ஓட்டு போட சொன்னாங்க. அ, நான் அதுக்கு போடவே இல்ல. அ. என்டிகே தான் ஓட்டு போட்டேன். சரி. இல்ல இப்ப வரைக்கும் அவங்க மாறி இருக்காங்களா? சொல்லிருக்கேன் இன்னும் தெரியல. இப்ப 2020ல மாறிவிடுவாங்க. மாறுவாங்க. ஆமா. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குண்ணா. மாறுவாங்க. சரி, இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப டிவிகே, டிவிகே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே போறாங்கல்ல. அது ஒரு கட்சியே இல்லண்ணா. இப்பதானே தொடச்சு தொடச்சு வந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து அவங்க நாங்க பவர்ன்றாங்களே. அவரு போறதான் சொல்லி கரூர்ல அங்க அங்கன்னு சாவு நடந்துட்டு இருக்கு. இது அவங்க ம். கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்றாங்களே. ஏங்க அதெல்லாம் நெறைய சாவு நடந்திருக்கு. அவங்க அ. கிடையாதுண்ணா. அவரு பொறுப்பு கிடையாதுன்றே சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாதுண்ணா. அ, ஆனா கூட்டத்துக்கோசரம் வந்ததுனால தானே அவருக்கோசரம் தானே வராங்க. அ, சாவு யார் ஏத்துக்கணும்? ம். அவரு தானே ஏத்துக்கணும். சரி. அப்படியே இருந்தாலும் அந்த கூட்டம் வருதுல்ல. அ அப்ப அந்த கூட்டத்த வச்சு இவ்வளவு வாக்கு வரும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. வரும்னு நெனைக்கிறாரு. ஆனா அ, பாதுகாப்பு நெறைய பண்ணும்ல. அ. தண்ணி, இல்ல வாக்கு இதே மாரி நிழலு, இல்ல வாக்குன்றப்ப அவருக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு. ஓட்டு வரும்னு நெனைக்கிறாரு. அ, எல்லாரும் நிழல்ல நிக்கணும். அ, வெயில் படுதுல, அ, இதே மாரி யோசிக்கணும். அ. இவ்வளோ கூட்டம் வரும். நிழல்ல எல்லாம் தண்ணிக்கு பஞ்சப்படுவாங்க. தண்ணி குடுக்கணும். இதே மாரி யோசிக்கணும். அவரு யோசிக்காம பண்ணா என்னத்தாகும்? சரி, இப்ப இளைஞர்கள் வந்து அத நோக்கி போறாங்க. எப்படி நினைக்கிறீங்க? திரை கவர்ச்சின்னு அது நினைக்கிறீங்களா? இல்ல வந்து நல்ல அரசியல் நினைக்கிறீங்களா? நல்ல அரசியல் இல்லைங்க. அவங்கலாம் விவசாயத்துல இல்லாதவங்கலாம் போரானுவோ. ஓ! விவசாயத்த பத்தி தெரியாது. தெரியாது. ம், அவன்லாம் அவங்க அப்பா, அம்மா முட்டி போடுறாங்க. அவனுக்கு தெரியாது. ம், அவங்க அப்பா, அம்மா கஷ்டப்படுறதெல்லாம் தெரிஞ்சா அவனுக்குள்ளே தெரியும். சீமான் அண்ணன் எவ்வளோ பேசியிருக்காரு. ம். அத பத்திலாம் அவன்லாம் பேசினாலே அவனுங்களுக்கே தெரியும். அவன்லாம் கஷ்டத்த புரியாம அவனு பாட்டுக்கு அந்த கட்சி, இந்த கட்சின்னு போறானுவோ. சோ நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிசிஏ. பிசிஏ. ஆமாங்க. இப்ப நீங்க ஊர்ல இருந்தீங்களா? வெளில படிச்சீங்களா? நான் அங்க பெரம்பலூர்ல தானே படிச்சேன். பெரம்பலூர்ல படிச்சீங்க. ஆமாங்கண்ணா. இப்ப நீங்க உங்க ஊர்ல இருக்குல்ல, ஆமாண்ணா. சுத்தி சுத்தி வந்து நிலங்கள் தான், விவசாய நிலங்கள் தான் இருக்கு. ஆமாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க நெல்லு, சோளம், குச்சி, அ. மஞ்சள், நெல்லு. அவ்வளோ. நீங்க விவசாயத்துக்கு போய் பண்றீங்க. ஆமா. அப்ப இங்க பாரு நான் கையில கொப்பனம்லாம் போடுறேன். இன்னைக்கு மஞ்சள் வெட்டிட்டு தான் வரேன். நல்லா காட்டுங்க. கொப்பனம் இங்க போடுறேன். இங்க இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. தூக்கி காட்டுங்க இங்க. இங்க போடுறேன். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஆ. மஞ்சள் வெட்டிட்டு வரேண்ணா. ஆ. மஞ்ச வெட்டிட்டு வர்றீங்க. ஆமாண்ணா. படிச்சிருக்கீங்க. படிச்சிருக்கேன். பிசிஏ. விவசாயம் பார்க்குறீங்க. ஆ. ஆனா விவசாயம் பார்க்குறது குலத்தொழில் ஏளனமா பேசுறாங்களே! இத பத்தி என்ன உங்க கருத்து? குலத்தொழில் இல்ல. அது செஞ்சா தான் சாப்பாடு. விவசாயத்துல இறங்குனா தான் சாப்பாடு. யாரும் கையில மண்ணு போடாம சாப்பிட்டுருவான்ல. அவனும் வேலைக்கு போறானோ, ஐடிக்கு போறானோ, அதுக்கு போறானோ சொல்றானுவோ. ம். ஐடிக்கு போறானுவோ. சரி, அவன் படிச்சவனெல்லாம் வந்து ஆடு, மாடு மேய்க்க சொல்லணும் அப்டின்றாங்களே! மேய்ச்சு தான் ஆவணும். ஆ, பால்லாம் எதுல குடிக்கிறானோ? ஆ. ஆடு, மாடு எல்லாமே குடிக்கிறானோ? பால்லாம் மாடு மேய்ச்சு, தீனி, கீனி, தீவனம் அது இதுன்னு போட்டா தானே பால் கறக்குது. ம். அது இல்லாம கறக்குதா? அது போட்டா தானே பால் கறக்கும். அதனால தான் மேய்ச்சா தான் பால் கறக்கணும். விவசாயம் செஞ்சா தான் சோறு திங்க முடியும். விவசாயம் செய்யாமயே ஐடில வேலை செஞ்சா, இது மாரி சோறு திங்க முடியுமா யாராலயும்? ஐடி படிக்கிறான், ஐடி வேலை செய்றான், எது வேலை செஞ்சாலும் பரவால்ல. எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல சோறு தான் முக்கியம். சோறு என்னமோ அவன் ஒரு வேளை வாழ்ந்துருவானா? ம். தண்ணி குடிச்சு கூட 1 நாள், 2 நாள் உசுரோட இருக்கணும். சோறு என்னமோ அந்த தண்ணி கூட எங்க வருது? ம். விவசாய நிலத்துல இருந்து, கேணியில இருந்து வருது. இதெல்லாம் என்ன சொல்றதுங்க? இப்ப நீங்க காலேஜ் முடிச்சுட்டீங்களா? காலேஜ் முடிச்சு 1 வருஷம் ஆகப்போகுதுங்க. ஆகப்போது. ஆ ஆனா காலேஜ் முடிச்சுட்டீங்க நீங்க. முடிச்சுட்டேங்க. முடிச்சு விவசாயம் பார்க்குறீங்க. ஆமா. படிச்சவங்கள எல்லாம் ஆடு, மாடு மேய்க்க சொல்றாங்க. விவசாயம் போய் குலத்தொழில் பார்க்க சொல்றாங்க. இதே மாதிரி தான் வந்து எல்லாமே விமர்சனமா வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் வைக்கிறவங்களுக்கும், இத பார்க்குற தவறான கருத்துன்னு நினைக்கிற அளவுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க பாப்போம். இதே மாரி சோளம் போடுறாங்களா? சோளத்தால பிஸ்கெட்டு அது இதுன்னு உருவாகுது. இதே மாரி குச்சி போடுறாங்க. குச்சில இருந்து தாய்லாந்து கிழங்கு போட்டா இதே மாரி ஜவ்வரிசி இதுன்னு உருவாகுது. அதே மாரி நெல்லு போட்டா தான் சாப்பிட முடியும். யாரா இருந்தாலும் நெல்லு விவசாயம் பண்ணலைன்னா அவ்வளோதான். யாரும் சோத்துக்கு திண்டாட வேண்டியதுதான். சோ நெல்லு போடலைனாலும் அவ்வளோதான். கம்ப்யூட்டர்ல, ஏசில அது எல்லாம் உட்காந்து தட்டிக்கிட்டு பேசிட்டு போணும். இங்க வயல்ல வந்து 10 நாள், 15 நாள் கொக்கு ஓட்டி, தண்ணி கட்டி, டெய்லிக்கும் தண்ணி கட்டணும். வெயில்ல பாடுபடணும். அதுமேல தண்ணி கட்டினது இல்லாம உரம் வீசணும் வயல்ல இறங்கி. உரம் விசிறி மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சது இல்லாம களை பறிக்க ஆளு கூப்பிடணும். களை பறிக்க ஆளு கூப்பிட்டா நான் அங்க அந்த காட்டுக்கு போறேன், இந்த காட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. ஆனா சீமான் அண்ணன் என்ன சொன்னாரு? இதே மாதிரி குட்டை வேலைக்கு போறாங்கல்ல, அவங்கள அழிச்சிட்டு வந்து நாங்க வேலைக்கு விடுறேன். அந்த குட்டை வேலை காசு கூட தந்துடுறேன். காட்டுக்காரங்கிட்ட இருந்து காசு வாங்கி தந்துடுறேன்னு சொன்னாரு. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி புரிதல் எல்லாத்துக்கும் இருந்துட்டா ஆ, பிரச்சனையே கிடையாது.
ஆனா திரைமுகத்துல சில பேர் போய்க்கிட்டு தானே இருக்காங்க. அப்படிலாம் என்ன பண்றது அவங்க நம்ம? போறாங்கன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு, அ. படிச்சிருக்காங்க, ஏசில வேலை செய்றாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஆனா சோத்துக்கு திண்டாடுவோம்ல, யாரும் தராம இருந்தா, அந்தந்த விவசாயி அவன் 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 வீட்டுக்கு மட்டும் அப்படியே விதைச்சிட்டு அவன் வீட்டுக்கு எடுத்து வச்சா போதும். ம். அவன்கிட்ட விக்காம இருந்தா, விவசாயிக. அவன் அவன் ஆ. விவசாயி யார்ட்டயும் விக்காம இருந்தா, அவன் அவனும் தானா காலடி தாண்டி வருவானும். ஆ. அதாவது விவசாயிகள் பத்திரப்படுத்தி ஆ வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிச்சுன்றீங்க. விவசாயி விவசாயி வீட்ல அவங்க மட்டும் அவங்க நம்மளுக்கு தேவையான இப்ப இப்ப 5 பேர் குடும்பத்துல இருக்காங்க. வருஷத்துக்கு 10 மூட்டை போதும். அந்த 10 மூட்டை நெல்லு மட்டும் வீட்ல வச்சுக்கிட்டா போதும். அடுத்தவன்ட்ட விக்கவே தேவையில்ல. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் சேகரிச்சுட்டா போதும். ம். அதே மாரி பண்ணிட்டா எல்லாரும் வரணும். விவசாயி தானா இறங்கி வரணும். விவசாயம் செய்யாம யாரும் சாப்பாடு சாப்பிட முடியாது. எல்லாம் விவசாயத்தை இறங்குவாங்க. விவசாயம் செய்யற கஷ்டத்த வந்து ஒரு நாள் வந்து வயல்ல பாருங்க. அவன் அவன் வெயில்ல கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சி, கொக்க துரத்தி, நெல்லு அவ்வளோ பாதுகாப்பா 90 நாள், 100 நாள் பாதுகாத்து, மழையில நனைச்சு, அது இதுன்னு கதிர் அடிச்சுட்டு வந்து இங்க பாருங்க. காய்கறிலாம் பறிச்சுட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் விவசாயி தாங்க. விவசாயம் இல்லாம யாருங்க வைக்கிறாங்க? ஐடி கம்ப்யூட்டர் தட்டு வந்தா இதெல்லாம் காய்கறிலாம் வந்துருமாங்க? இவ்வளோ காய்கறி கம்ப்யூட்டர் தட்டுனா வந்துருமாங்க? ஏசில உட்காந்துட்டு நீங்க மாட்டுக்கும் நக்கலா பேசுறீங்க. இதுல பேசிட்டா காய்கறிலாம் வந்துருமாங்க? விவசாயி இங்க பாருங்க கொப்பளம் எல்லா கையிலும் கொப்பளம் இருக்காம இருக்காது விவசாயி கையில. விவசாயி பாடுபடுறதுனால தான் காய்கறி, நெல்லு எல்லாம் பாடுபட்டு வருது. அது முதல்ல யோசிச்சு எதா இருந்தாலும் இறங்குங்க. அந்த கட்சி, டிவிகே அது இதுன்னு எது எதுவும் போகாதீங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே எது எதுவும் போகாதீங்க. அவ்வளோதாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. நான் பிசிஏ படிச்சிருக்கேங்க. இன்னைக்கு கூட மஞ்ச வெட்டிட்டு இங்க பாருங்க கையில கொப்பளம். கையில கொப்பளம் போட்டு கொப்பளம் கூட பேந்துருச்சு. பாத்துக்கங்க. நான் விவசாய குடும்பம் தாங்க. நன்றி தம்பி. சரிங்க.